அக்கா ஐஷா அக்கா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பிகாஸ் ஏன்னா வந்துட்டு ஆஃப்டர் பிக் பாஸ் அவங்க சென்னை சிட்டிக்குள்ள வந்து இப்பதான் வந்திருக்காங்க வந்து நம்மள மீட் பண்றதுக்காகவே வந்திருக்காங்க. அது ஆல் சடன் காலையில பண்ணி நீங்க இருக்கீங்க ஃபுல் டே ஃப்ரீயா கேட்டு எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. we are surprised. சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. ஆமா பிக் பாஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா we are all happy also இல்ல. எல்லாரும் நான் எங்க போயிட்டேன், ஏன் இது வரைக்கும் வந்து இன்டர்வியூ பண்ணல, ஏன் ஒரு இன்டர்வியூ வரல, ஆமா கேள்வி ஆமா பயங்கர கேள்வி. நான் ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன். everyone needs some personal space. Yes, so that's right. Need some personal space. இந்த நாள் 100 days வந்து அவங்க உள்ள இருந்துட்டாங்க. சோ கொஞ்ச நாள் வந்து எங்க எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணனும். நான் கூட நான் நினைச்சேன் ஓகே இவங்க எல்லாம் மீட் பண்றது 3-4 months ஆகும். ஆமா அப்படியே நான் நினைச்சேன். சீக்கிரமா ரிகவர் ஆகி வந்திருக்கேன். சீக்கிரமா இல்ல உண்மை honest. Yes, of course. honest நான் நினைச்சேன் என்னன்னா அவங்க வெளிய வந்து எங்க கூட நீங்க எல்லாம் 3-4 months ஆகும்னு நினைச்சோம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து எங்க தான் சென்னையில வந்து மீட் பண்ணுவாங்க நான் நினைக்கல. அண்ட் பிக் பாஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் விசித்ரா எங்கே தான்ப்பா ஆளே காணா, அவங்களோட இன்டர்வியூஸும் காணா, அவங்கள்ட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பெருசாக இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் விசித்ரா கேரளா போயிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பிக் பாஸ்லேருந்து அந்த தாக்கம் மீளணும் இல்லையா, அந்த மைண்ட் செட் மாறணும், மனசு மாறணும், எல்லாமே ஹீல் ஆகணும் இல்லை, அதெல்லாம் ஹீல் பண்ணிவிட்டு ஷார்ட் டேர்மில் மறுபடியும் பேக் டு சென்னை வந்திருக்காங்க. அதுதான் இப்போ சொல்கிறாங்க. இவர் என் பிரதர் யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு அண்ட் சிஸ்டர் இவங்களும் அங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சென்னைக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போதே உங்களுக்கு நான் இன்ஃபோ கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் இவங்க இன்டர்வியூஸும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாருமே இவங்களோட இன்டர்வியூஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அர்ச்சனா கூட இவங்க ஃபஸ்ட் ரன்னராக ஆகக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. நடுவில் சில பல காரணங்களால் இவங்க எவிக்ட் ஆகப்பட்டாங்க. அட்லீஸ்ட் பெட்டியாவது தூக்கிட்டு போயிருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருத்தமும் தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க பிக் பாஸில் இருக்கும்போதே மாயா பிடிக்கும் அண்ட் பூர்ணிமா ஒரு போல்டு லேடிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களையும் மீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சென்னை வந்ததுனால கண்டிப்பாக அவங்க கூட ஒரு மீட்டப் நடக்கும். அர்ச்சனா அவர்கள் விசித்ரா வெளியில் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஃபோனில் கூட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், வெளில வந்து நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். பட் அவங்கள நான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணால் போதும், அவங்கள ஓடோடி நான் போய் பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. சித்ராவே போய் அர்ச்சனாட்ட பேசுவாங்களா அப்படின்றது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் தான். இந்த ஏஜ்லேயும் சில பேரோட மனசில் நீங்க இடம் பெற்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.